திருவள்ளூரில் ரயில் விபத்து. இப்படி ஒரு பகீர் செய்தியோடுதான் அன்று பொழுதே விடிந்தது. ஒன்றல்ல ரெண்டல்ல, கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் 19 வேகன்கள் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டிருக்கின்றன. தடம் புரண்ட ரயில் பெட்டிகளில் இருந்து மளமளவென பற்றி எறிந்த தீ திருவள்ளூரையே திக்குமுக்காட வைத்தது. ஊரையே கரும்புகை சூழ்ந்து கொண்டது. தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை என மொத்த மீட்புக் குழுவும் அடுத்த சில நொடிகளில் அங்கு சங்கமித்து விட்டன. கரும்புகைக்கு நடுவே தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயன்றதெல்லாம் பெரும் சவாலான ஒன்று. மீட்புக் குழுவுடன் சேர்ந்து பொதுமக்களும் தீ பற்றாத பெட்டிகளை கைகளால் தள்ளிச் சென்று அப்புறப்படுத்தினர். 19 டேங்கர்கள் தீயில் கருகி 900 டன் கச்சா எண்ணெய் எரிந்து நாசமாகி 4 தண்டவாளங்கள் சேதமடைந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ரயில் விபத்து. சம்பவத்தன்று காலை 5:30 மணி மணலியில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து 52 டேங்கர்களுடன் ஜோலார்பேட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தது ஒரு சரக்கு ரயில். திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் சென்றபோது எதிர்பாராத விதமாக ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன. உடனே லோகோ பைலட் அவசர கால பிரேக்கை அழுத்தி ரயிலை நிறுத்தியிருக்கிறார். ஆனால் டேங்கர்களில் உரசல் ஏற்பட்டு தீ பற்றியது. அந்த தீ மளமளவென அடுத்தடுத்த டேங்கர்களுக்கும் பரவியது. 19 வேகன்கள் தீக்கு இரையாகின. அடுத்த கணமே திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, சிப்காட் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து தீயணைப்புத்துறை, தேசிய மீட்புக் குழு, மின்சாரத்துறை போன்ற பல மீட்புக் குழுக்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர். டேங்கரில் எரிபொருள் இருந்ததால் 20 தீயணைப்பு வாகனங்களில் தண்ணீருடன் 4:1 என்ற விகிதத்தில் அக்யூயஸ் படலத்தை உருவாக்கும் ஃபோமையும் பீச்சி அடித்தனர். சுமார் 7 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து 140 டன் எடை கொண்ட மாமல்லன் கிரேன் உதவியுடன் கருகிய பெட்டிகள் அப்புறப்படுத்தப்பட்டன. விபத்து ஏற்பட்டு 1 மணி நேரத்திற்குள் ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் களத்திற்கு வந்து தீ பற்றாமல் மீதம் இருந்த 33 டேங்கர்களை தனி என்ஜின் மூலம் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நகர்த்திச் சென்றனர். விபத்து ஏற்பட்ட சில நிமிடங்களில் அந்த வழியே மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில் செல்ல இருந்த நிலையில் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தகவல் கொடுத்ததன் பேரில் ரயிலை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஒரு பெட்டியில் சுமார் 54 டன் கச்சா எண்ணெய் வீதம் ஒட்டுமொத்தமாக 19 பெட்டிகளில் இருந்த 900 டன் அளவில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் கோர தீயில் எரிந்து நாசமானது. இதனால் உருவான புகை அந்த பகுதியை கார் இருளுக்குள் மூழ்கடித்தது. இந்த கோதக்குட்டிலாம் பாருங்க சார், கோதக்குட்டிலாம் பாருங்க வகல சார். 5 மணிக்கு வந்த வண்டி சார். இதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கல. எங்களுக்கு தான் சார் நியாயம் கிடைக்கும். சொல்லுங்க பாருங்க சார். இந்த இடமே ஆஞ்சிடுமே சார். ஏழைங்க சார், என் புள்ளைங்க நான் கல்யாணம் வச்சுக்கிறேன் சார். என் புள்ளைங்க நான் வாங்கிட்டு வச்சுலாம் போச்சு சார். 5 மணிக்கு இப்போ பத்திச்சு நாங்கள் கோதக்குட்டிமா நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் போய் இன்னைக்கு எங்கள் வீடெல்லாம் போச்சு. நான் கவர்மெண்ட்டு கொடுத்து எங்கள் பொருளெல்லாம் மொத்தம் 5 போடுமா சார். நாங்கள் எங்கே போய் சார் நிற்கிறது? நீங்கள் தான் சார் எங்களுக்கு முயற்சி இருக்கணும். பாதி வீட்டில் நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க சார், எங்களுக்கு முயற்சி பண்ணுங்க சார். இது உடனே அழிங்க சார். இந்த இல்லர் காலனே போயிடும் சார். இதுக்கு இல்லாத ஏழைங்களுக்கு தான் சார் இதை கொடுத்தாங்க. முதலிடம் எதுக்கு சார் பணக்காரங்க ஒரு நாயம் எங்க போச்சுன்னு கூட தெரியலங்க சார். ஒண்ணு பேரு ஒண்ணு எங்க அப்படியே மாறி மாறி போயிட்டு எடுக்க முடியுமா? ஒரு பொருள் இல்ல, எல்லாமே போச்சு சார். கேஸ் எல்லாம் வச்சா என்ன சார்? எவ்வளவு பேருக்கு நீங்க நிவாரண நிதி கொடுக்குறது? உடனே அதிகாரிகள் அப்பகுதி வாசிகளை வீட்டிலிருந்து வெளியேற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். குறிப்பாக காற்றில் கார்பன் கலவை நிறைந்து காணப்படும் என்பதால் ஆஸ்துமா, சுவாச கோளாறு போன்ற நுரையீரல் நோய் உள்ளவர்களையும் குழந்தைகள், முதியவர்களையும் வேகமாக அப்பகுதியில் இருந்து வேறு பகுதிகளுக்கு இடம்பெயரச் செய்தனர்.
இல்லை டீசல் இட்ஸ் டீசல் இன்ஜின் தான், டீசலுக்கான இன்ஜின் தான், ஒன்றும் பெரிய வேறும் வயலேஷன் இல்லை. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். புகைமண்டலம் 10 கிலோமீட்டர் தொலைவில் பறந்து இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க பாதுகாப்பா இருக்க இல்ல அதுதான் மக்கள் வந்து எங்க நம்ம வந்து இப்ப இமீடியட்டா இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ்ஸஸ் அரேஞ்ச். மேலும் வீடுகளில் இருந்த கேஸ் சிலிண்டர்களின் இணைப்பை துண்டித்து பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தீ விபத்தால் சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு 4 தண்டவாளம் மற்றும் மின்சார கம்பிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து தண்டவாளங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த கம்பிகளை முழுமையாக சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்தில் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு வேகன் முழுமையாக தப்பிய நிலையில் அதிலிருந்த கச்சா எண்ணெய் 3 லாரிகள் மூலம் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த தீ விபத்தால் அரக்கோணம் வழித்தடத்தில் செல்லும் வந்தே பாரத், சதாப்தி உட்பட 8 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனையடுத்து பயணிகளுக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்கி மாற்று போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்போது சென்னையிலிருந்து செல்லும் ரயில்கள் தடையின்றி இயக்கப்படும் நிலையில் சென்னைக்கு வரும் ரயில் சேவைகள் சீரமைப்பு பணிகள் முடிந்து படிப்படியாக இயக்கப்படும் என ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் போலீசார் விபத்திற்கான காரணம் குறித்து 3 தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வருகின்றனர். சரக்கு ரயில் தடம் புரண்டது எப்படி, தவறு எங்கே நடந்தது, இயந்திர கோளாறா போன்ற பல்வேறு மர்மங்களுக்கு ரயில்வே போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே விடை தெரியும். சமீப காலங்களில் ரயில்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் மக்கள் மத்தியில் ரயில்வே துறை மீது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.